ஹாய் மக்களே, இப்போ நம்ம வந்து சாப்பிட மகாலிபுரத்தில் இருக்க 3 ட்ரக்கர்ஸ் தான் வந்திருக்கோம். ஃப்ரண்ட் கேமரா எடுத்து வீடியோ வரல, நல்லா போயிட்டு பேக் கேமரா எடுக்கிறேன். ஏன்னா செட் பண்ணணுன்ட்டு ரேச்சில் இருக்குல்ல, செட் பண்ணல. எப்பயுமே அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, திங்க் பிக்ன்ட்டு. திஸ் இஸ் 2K ஜெனரேஷன். 3 ட்ரக்கர்ஸில் வந்திருக்கோம். என்ன பண்ண போகுதுன்னு தெரியல எங்கள் அம்மா. இது ஆக்சுவலாக வந்து 2025 அது 3% வரும். ஓகே ஓகே. இது ஃபுல்லாக தான் பண்ணுவோம். சின்ன ஸ்லைஸ் பண்ணி உங்களுக்கு குழம்பு. இல்லை புரியாது. அதான் ஃபுல்லு நாங்கள் ஃபுல்லு தான் எடுத்தோம், அதனால தான் கேட்டேன். ப்ரான்ஸ் எவ்வளோ வரும்? இந்த ப்ரான்ஸ் அது வந்து 700 800 வரும். இது வந்து 500. இது பீஸா? அது ஆமாம், பீஸ் ஒரு பீஸ் 500. இது ரெண்டு ஒரு ப்ரான்ஸ் வந்து 700 வருதா? கை சைஸ் இருக்குது. கை சைஸ் இருக்குது 700. அம்மா 700 ஓகேவா? 700 ஓகேவா? கை சைஸ் இருக்குது. இவ்வளோ பெருசு இருக்குமா அது? என்ன ஓகேவா? அந்த அக்கா நம்மளை பார்த்து சிரிக்குது கேமரா எடுத்து பார்த்தோன்னே. பரோட்டா ஒன்று இருக்கு, ப்ரான் பரோட்டா இருக்கு, சிக்கன் தொக்கு பரோட்டா, எக் தொக்கு பரோட்டா. மொபைல் இதை மாட்டேது, இதுவும் கேப்சர் ஆக மாட்டேது. என்னம்மா அறிஞர் மாதிரி படிச்சுன்னுக்கிறியா? அம்மா எதுவாக இருந்தாலும் above 1000 தான். ஓகே தானே? மசாலா ஃப்ரைடு ஃபுல் ஃபிஷ் எவ்வளோ? 3000. 500. அது என்ன மீன் அது 3000 சொன்னா? சங்கரா தாண்ட, அது வேற எதுவும் இல்லை. சங்கராக்கு இப்படி 3000? மீன் பெருசு, அவ்வளோதான். அப்போ கூட அது மார்க்கெட்லேயே வாங்கினா கூட அது ஒரு மீன் எவ்வளோ இருக்கும்? ஒரு 500 ரூபா வருமா மேக்ஸிமம். நான் ரேட் சொல்றது, மீன் 500 ரூபாய் வரும், அதுக்கு மேலாம் போகாது. சரி, நேரம் ஏன்டா இன்னும் உட்காந்து வீடியோ எடுத்து ரொம்ப போச்சு. நான் ஏன்டா எடுக்க சொல்றேன்? ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று இருக்கு, மஷ்ரூம் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ், கர்ட் ஃப்ரைட் ரைஸ் வித் ஃபிங்கர் சிப்ஸ். இது ஸ்பெஷல் சீ ஃபுட் மீல்ஸ்னா என்னென்ன வரும் அதுல? மீன் குழம்பு, எறா குழம்பு, கடமா குழம்பு, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ். அது என்னென்ன கோயில்கள் என்ன சாப்பாடு அதெல்லாம் அது ஒன்று கொடுத்துருலாங்களா? இல்லை எக்ஸ்ட்ரா தவா வரும். எக்ஸ்ட்ரா தவா கொடுப்பாங்க. ஸ்வீட்டு, ப்ரானு, நெத்திலியே, கிராப் 2 தவா கொடுப்பாங்க. ஏதாவது ஒன்று 2 அதுதான் சொல்லணும். நெத்திலி, கிராப்பு, ஸ்வீட்டு, ப்ரானு, அந்த 4 ஐட்டம் இருக்குது. அதில் 2 ஐட்டம் எடுத்து கொடுப்பாங்க. மீன்மா சிக்கன் பிரியாணி இருக்குதா? இருக்கு. அடி வாங்க எங்க வந்தாலும் சிக்கன் பிரியாணி. ஒரு ஃபிஷ் வருமா? எப்படி இருக்கும்? கறி கிரேவி, சிக்கன் குழம்பு, ஒரு மீன் இருக்குமா? ஒரு பீஸ் இருக்கும். 500ல ஏதோ ஒன்று பார்த்தேனே, ஒரு சிக்கன் மீல்ஸ் இல்லை, ஒரு ஃபிஷ் கிரேவி மட்டும் ஏதோ ஒன்று பார்த்தேன். அது இதுதானா? அது மட்டன் கிரேவி, தவா மட்டன், சிக்கன். சரி, ஃபிஷ் கிரேவி ஒன்று வேணுங்க. அது நல்லா இருக்கிற மாதிரி ஒன்று இல்லை ஃபிஷ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி. எதுல இருக்கும் அது? மீட்டியா இருக்கு. எந்த இதுல வரும்? மேம் ஆல்ரெடி பாறை மீன் போட்டு வச்சிருக்காங்க. ஃபிஷ் கறி ஓகேங்களா? 3 பீஸ் வரும் ஃபிஷ் கறி. அதான் அந்த ஃபிஷ் கறியில இதுல வந்துருமா? சரி ஓகே, ஒரு ஃபிஷ் கறியும் இல்ல. உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஐடியா இல்ல. ஒரு சீ ஃபுட் மீல்ஸோ ஒரு சிக்கன் மீல்ஸோ உனக்கு வேற என்ன வேணும்? சைட் டிஷ் மாதிரி வாங்கி உயரம் வந்துருக்கோம். சீ ஃபுட் மீல்ஸ் நார்மல், ஒரு சிக்கன் மீல்ஸ் நார்மல், அப்புறம் சைட் டிஷ் அந்த 500 மீன் என்னம்மா? அந்த 500 மீன் சொன்னாங்களே, ஒரு தவா ஃபிஷ் போட்டுங்களா? இதுவா? சரி, இது பாறை போட்டு நல்லா இருக்கும். பாறை வேண்டாங்க, வேற என்ன இருக்கு? கொடுவா. பாறை இல்லைன்னா கொடுவா. இது ரெண்டுலயும் முள் இருக்குமா? சென்டர் முள். பாறை மீனே கொடுத்துருங்க. ஓகே, அதுங்களா? அவ்வளவுதான். இது வேற என்ன? இது ஒண்ணு சிக்கன் ஒண்ணு. சிக்கன் ஒண்ணு, இது சீ ஃபுட் சொல்லிருக்கீங்க. ஒரு தவா ஃபிஷ்.
அப்ப கிரேவி வேற ஒண்ணு இருக்கு. இது எது மேம் கிரேவி இதுலயே தான் வந்து ரெண்டு அப்போ இதுலயே போட்டுறீங்களா? அதான் இது மீல்ஸ் சீ ஃபுட் மீல்ஸ், சிக்கன் மீல்ஸ் போட்டு ஒரு ஃபிஷ் ஒன்று போட்டுருங்களா? சரி, ஒன்று போட்டுருங்க, பார்த்துக்கிறேன். சரி, நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்? மூன்றாக்கஸ். ஆனா அந்த மூன்றாக்கஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இது அந்த தெரியல, நல்லாதான் இருக்கு. உனக்கு எடுத்து வந்து காட்டல, நீ அந்த போய் பார்த்த, அதான் உனக்கு இங்க சந்தேகம். இல்ல இல்ல, அங்கேயும் நான் தான் போய் பார்த்தேன். டே உன்னை எல்லாரும் பார்த்தேன். அங்க வந்து யூடியூபர்னா ஏடி அந்த பொண்ணு சைலண்டா இரு. இல்ல நான் பார்த்தா இப்ப என்ன தப்புன்ற அப்படி உனக்கு இந்த தைரியம் ரொம்ப அதிகம்டா. எவன் என்ன கேட்டுருவானு முதல்ல கம்மியா பேசுங்க, இவ்வளவு சவுண்ட் ஏத்துற. இதெல்லாம் வீடியோ ஓடினா இதெல்லாம் எடிட் பண்ணுவேன். எனக்கு நீ ஏன் ஒம்பு வச்சு விடுமா? அவனுங்க பார்த்தா பார்த்துன்னு போறானுங்க, எல்லாம் பார்க்க போறானுங்க. உனக்கு டெய்லி அதில் அவனுக்கு பார்த்தா என்ன பார்க்கல, என்னடி உனக்கு பிரச்சனை? அந்த பொண்ணு பார்த்துதா வீடியோ சிரிச்சுதா, ஓகே நல்லா இருக்குது, போகும்போது ஃபோன் நம்பர் ஸ்டடி ஆகிட்டு போயிடலாம். அந்த பையனோட அம்மாடா அது. எந்த பையனோட அம்மாடி? குடி பையனோட அம்மா. எது நான் சொல்றதா? பில் கவுண்டர்ல பில் கவுண்டர் அளவுக்கு போயிட்டியா நீ? சே சே, சர்வர் இதெல்லாம் வச்சா மொத்தமா கல்லாப்படிதான். என்னைக்கு ஏறி 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 போ, மொத்தமா ஒரே அடி அடி. இல்ல இல்ல, நார்மல் வாட்டர். நார்மல் வாட்டர் வேற எது ஒரு என்ன மட்டும் கொடுத்துருங்க. லைம் சோடா ஒன்று, லெமன் ஸ்வீட் தான் ஒன்று கொடுங்க. ஏமா லெமன் சோடா? ஆனா யாரோ பாக்குறாங்க, நீ என்ன சொல்றல? எப்பயுமே அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, திங்க் பிக்ன்ட்டு. அப்துல் கலாம், ரத்தன் டாட்டா எல்லாம் சொல்லியாங்க, ட்ரீம்ஸை பெருசா வைங்க. அதான் சர்வர் அதெல்லாம் மொத்தம் அச்சா கல்லாப்படியில ஓனரு, ஹோட்டல் ஓனரு. என்னம்மா திஸ் இஸ் 2K ஜெனரேஷன். உங்களை மாதிரி 90s மாதிரி கிடையாது நாளா. என்னம்மா அந்த மெனு கார்டு எத்தனை போட்டு படி பாப்ப, எத்தனை போட்டாலும் 1000 ரூபாய் மாதிரி தான் இது எல்லாமே. பாக்குறேன் பிளேன் தோசை, சிக்கன் கறி தோசை, மட்டன் கறி தோசை, ப்ரான் கறி தோசை, டின்னருக்கு அதெல்லாம் நீ உட்காந்துற டின்னருக்கும். சீசனல் சீ ஃபுட், லாப்ஸ்டர் மசாலா, சீக்ரெட். இத வேற லாக் பண்ணி விட்டுறேன்னு கஷ்ட சோதனையா இருக்குது. எவ்வளவு நேரமா தான் மெனுவை பொட்டி பொட்டி பார்த்துன்னு எவ்வளவு வாட்டி பார்த்தாலும் ஒரே மாதிரி தானமா இருக்கும் போது. இல்லடா, நெத்திலி ஃப்ரை ஒண்ணு, கருவாடு தொக்கு 450 ரூபா. கருவாடு தொக்கு 450. அநியாயம் இல்ல? கம்மிதாமா. கருவாடு தொக்கு 450. கருவாடுனா சும்மாவா? காய வச்சு 8 நாள் தண்ணியில ஊற வச்சு 2 நாள் அவிச்சு பண்றாங்கல்ல. ப்ரான் ரைஸ் ஒண்ணு இருக்கு. ப்ரான் ரைஸ் கிடைக்குது. தவா ரைஸ். கலமாரன்னு சொல்லி பார்க்கலாம். தவா ரைஸ்னா என்னது? அந்த கடாயில போட்டு கட்டி கொடுப்பாங்க. நம்ம வீட்டுல தவா ரைஸ் சாப்பிட்டதே இல்ல பேரு. இங்க இங்கிலீஷ்ல பேர் வச்சுக்கானுங்க, என்னதுன்னு வேற இது 5 ஸ்டார்ல பாருங்க பாரு. இங்க பாரு, இட்லி சாம்பார் கேக்கான்னு பாரு. ஸ்டீம் ரைஸ் கேக் வித் லென்டில்ஸ் கிரேவின்னு வானுங்க. உண்மை தானே? 5 ஸ்டார் போடலாம் மாட்டானுங்களா? உண்மையா சொல்லு. ஸ்டீம் ரைஸ் கேக் வித் லென்டில்ஸ் கிரேவின்னு வானுங்க. என் மூஞ்சே எவ்வளவு நேரம் போடுறதுன்னு தெரியல. சிக்கன் கிரேவி ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருவோம். பாயாசம் நினைக்கிறேன். ஆமா, மோர், ரசம், மெயின் ஐட்டம் சிக்கன் கிரேவி. ஒழுங்கா பொடி, ஸ்லாண்டிங்கா பிடிக்காத. சாதம் என்ன சாதம் கம்மியா இருக்குது? தருவாங்க தெரியல. நியாயம். ஒரு துண்டு இருக்குது, மீன் ஒரு துண்டு வச்சா பரவாயில்ல, சிக்கன் ஒரு துண்டு. கிரேவினா அதுதான்.
அவ்வளோதான் இருக்கு. உண்மையாக நல்லா இருக்கு. உண்மையாக கொஞ்சம் புரியல ஈஸி. நீங்க சொல்றது டயட் எடுத்து போல. என்னமா நீங்க டயட் எடுத்து போல. ஆன்ல தான் இருக்கா? நம்மட்ட திருப்பு. ஸோ நம்ம வெற்றிகரமாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நல்லா தான் இருந்துச்சு. மீல்ஸ் நல்லா இருந்துச்சு, ஃபிஷ் நல்லா இருந்துச்சு, எறாவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஃபிஷ்ஷு ஓரளவுக்கு 10 out of 8, 7 தான் கொடுப்பேன். டீப் ஃப்ரை பண்ணி மசாலா போட்டு ஒரு மாதிரி இருக்குமா, அது ஹார்டாக இருக்கு. எறாக்கு வந்து 10 out of எவ்வளோ 9 கொடுக்கலாம், 9.5 கொடுக்கலாம் எறாக்கு. அதே மாதிரி மீல்ஸ் மொபைல் இப்படி மீல்ஸுக்கு வந்து 10 காம்படிஷன் ரேஸ், பாண்டிச்சேரி பஸ் ரேஸ். மீல்ஸுக்கு வந்து 10 out of எவ்வளோ கொடுக்கலாம்? மீல்ஸுக்கு 10 out of 9 கொடுக்கலாம். அந்த 1.5 கொடுக்கலன்னா பீஸ் இல்லைப்பா, ஒரே ஒரு பீஸ் கொடுத்துட்டாங்க 200 ரூபாய்க்கு. நான் அதை ஒத்துக்க மாட்டேன். வித்தவுட் பீஸ்னா நல்லா இல்லை, நல்லா தான் இருக்கு எல்லாமே.